காமன் மேன் ஷோ பிக் பாஸ்க்கு நைட்டி போட்டு வராங்க, முட்டி போட்டு வராங்க, பெல்ட் அடிச்சு வராங்க, சட்டி போட்டு அடுத்து வருவானுங்க. பேர் மட்டும் காமன் மேன் ஷோ. ஆனா அதுல யாருமே காமன் மேனா இல்ல, கொஞ்சம் காமமாவும் இருக்காங்க, பல வேலைகளும் நடக்குது. இந்த ஷோ எப்படி பாக்குறது? இந்த காமன் மேன் வந்தப்பே சொன்னேன், இது ஒரு டுபாக்கு ஒரு மொத்தம் 1,00,000 சரி 1,00,000 பேர் கிட்ட அப்ளை பண்ணாங்க. 1,00,000 பேர் வீடியோ உட்காந்து பார்த்தாங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசையை தூண்டணும். இப்ப பிக் பாஸ் போனா ஃபேமஸ் ஆயிடலாம். பிக் பாஸ் போய் ஃபேமஸ் ஆகி எத்தனை பேர் நல்லா இருக்காங்க. இப்ப உங்களுடைய முகத்திரை ஆரி மெல்ல மெல்ல எக்ஸ்போஸ் ஆறாருல, என்ன பேச்சு பேசுறது பத்தியா? அப்படிலாம் இப்ப ஆனா அன்னைக்கு டேல ஆரி ஜெம் ஆரி அப்படியே ஃபயர் விட்டுறது. இது என்னன்னா அங்க உள்ள நடக்கும் பொழுது ஒன் சைடை தான் நம்ம காமிச்சாங்க. நைட்டி போட்டு வரக்கூடாதா? தப்பே கிடையாது, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன ஆடை வேணா அவங்க போடலாம். நைட்டி போட்டு வரலாம், அதை கழட்டி போட்டு வரக்கூடாதுன்னு டைலாக் இருக்கு. காமன் மேன் ஷோனா எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ண போறீங்க? உங்கள்ட்ட என்ன திறமை இருக்கணுமா, ஆட தெரியணுமா, பாட தெரியணுமா, இல்ல என்ன வகையில கேட்டகரி ஸ்கில் பண்றீங்க? மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த காமன் மேன் போனவங்களோட நோக்கம் என்னன்னா அங்க அசிங்கப்படுவங்கிறது பிரச்சனை இல்ல. வணக்கம் நந்தா ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜய் டிவியில் காமன் மேன் ஷோ பிக் பாஸ்க்கு அதுக்கு முன்னாடி ஆள் எடுக்கிறது காமன் மேன் ஷோ. எப்படி ரோட்டில் அதிக நாய் தொல்லைகள் இருந்தால் நாய் பிடிப்பாங்களோ, பிடிக்க வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க இது எங்கள் வீட்டு நாய்ங்க, ஏங்க போகிறவங்கலாம் கடிக்குது, உங்கள் வீட்டு நாயின்றீங்க, கழுத்தில் ஒரு பட்டை இல்லை எதுவும். அப்புறம் நாயை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சண்டை போட்டு நாயை வாங்கிட்டு வந்துடுவாங்க, இதெல்லாம் போகும். ஆனால் நம்ம யாரையும் நாயின்னு சொல்ல, பிடிச்சிட்டு போகிற நாயை பற்றி நாயின்னு சொன்னோம். இதே மாதிரி ஒரு ஷோ அங்க நடக்குது, கலவரம் நடக்குது, நைட்டியோட வராங்க. மீன்ஸ் கண்ட நாயெல்லாம் பிடிச்சிட்டு வந்து போடுறாங்க. இல்ல அப்படியெல்லாம் யாரையும் சொல்ல, அப்படி சொல்லுவோம், தப்பு இல்ல. நைட்டி போட்டு வராங்க, முட்டி போட்டு வராங்க, பெல்ட் அடிச்சு வராங்க, சட்டி போட்டு அடுத்து வருவானுங்க. எல்லா விதமா வராங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா பேர் மட்டும் காமன் மேன் ஷோ. ஆனா அதுல யாருமே காமன் மேனா இல்ல, கொஞ்சம் காமமாவும் இருக்காங்க, பல வேலைகளும் நடக்குது. இந்த ஷோ எப்படி பாக்குறது? பலர் விமர்சனங்களை வச்சிருக்காங்க. நம்மளும் இதை பத்தி பேசி ஆகணுமே. சரி, நந்தா ப்ரோட்ட கேட்போமே, அவரோட விமர்சனம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னத்த விமர்சனம்? ஆக்சுவலி நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லா வருஷமும் கம்பல்சரி இதுக்கு வந்து 2 வீடியோ போட்டுறது, இந்த களி ஊத்துறதுல நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு அது சார்ந்து அங்கே இருக்கிறவங்க, அது உள்ள இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க, சிலர்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸே உள்ள போயிட்டு வராங்க, இப்போ போறதுக்கு வெயிட் பண்றாங்க, அதனால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அதில் போக முடியும்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. இப்போ அதெல்லாம் இந்த முறை வருத்தப்பட்ட போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அக்கா 2 அக்கா வந்து சொல்றாங்க, நந்தா பிக் பாஸ் நான் அந்த காமன் மேனுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிட்டேன் நந்தா, நீ அனுப்புனேன். நான் எங்கே போகணும்? நீ போனால் சூப்பராக அக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிக் பாஸ் வந்து இந்த வீட்டில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நான் பார்க்கும்போது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே. அதனால தான் இப்போ நான் உமாபதி சார் கூட பேசும்போது கூட இதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிக் பாஸ் உருவானது, இதுக்கப்புறம் இவங்க பண்ண போகிற கோல், இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கலாச்சார சீரழிவு அப்படின்னு நான் பிடிச்சி தோங்கலை. ஏன்னா உங்களுக்கு ஒன்று தோணும், ஒன்று பிற்போக்குத்தனமாகவும் நான் பேசலை, முற்போக்காகவும் பேசலை. அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எப்படி வாழணுங்கிறது அது உங்கள் டிசிஷன். இங்கே பிரச்சனை என்னென்னா ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறது. நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ஒரு ஆடம்பரமான விஷயத்த ஒரு அத்தியாவசியம்னு நார்மலைஸ் பண்ணுறதோட விளைவாக தான் நீங்கள் ஐஃபோன் வாங்கி தரலன்னு பசங்க தற்கொலை பண்ணி சாப்பிட்றானுங்க. ஃபோனுங்கிறது ஒரு கருவி உங்களுக்கு பேசுகிறதுக்கு. இன்றைக்கி அதோட இம்பார்ட்டன்ட் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி நம்ம அதில் ஒர்க்கு நம்ம அதில் பண்ணுறோம், அது ரெவன்யூவாக மாறுது, எல்லாம் ஓகே. பட் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் சோறு தின்னா தான் வாழ முடியுங்கிற ஒரு கான்செப்ட் மறந்துன்னு ஃபோனுக்குள்ளேயே போகக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் இது மாதிரி தான் மாறி நார்மலைஸ் பண்ணி ஐஃபோன் வாங்கணுங்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயம். இல்லைனா நீ செத்துருவ அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல. இப்போ அதே மாடலில் தான் கொண்டு வராங்க. ஃபேமஸ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உண்மையிலேயே அடிக்கடி சொல்லுவேன், விஜய் சார் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்குன்னு ஒரு பெரிய கிரேஸ் வராது, இவரோட முடிஞ்சு, இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சு, இதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் யாருமே இப்படி ஒரு செலிபிரிட்டியை பார்த்து விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே செலிபிரிட்டியாக நினச்சிக்கிறாங்கல்ல. இதுதான் இங்கே பிரச்சனை. இது வந்து நல்ல விஷயம். ஒரு கிரியேட்டரா ஒரு யூடியூப்ல ஒரு இன்ஸ்டா வீடியோ போடும்போது தான் எங்களுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. நானும் அது மாதிரிலாம் பண்ணி தான் வந்தேன். ஒரு வாய்ப்பு தேர்ந்தேன். எல்லாம் ஒரு கிரியேட்டருக்கான பிளாட்ஃபார்ம் வந்து சோஷியல் மீடியா கொடுத்துச்சு. ஒருத்தர் உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. மற்றவங்க ரசிக்கும்படியான விஷயங்களை கொடுத்துச்சு. அதனால நல்ல கிரியேட்டர் பலர் நல்ல விஷயங்கள்லாம் சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னமும் பண்ணுறாங்க. பட் இதே இடத்துல எப்படி நல்லதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதே இது கெட்டதுன்னு ஒன்று வரும். அப்படி தான் இந்த சமூக வலைதளங்களில் வைரல் ஆகணும், பாப்புலர் ஆகணும், என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடில் வராங்க. இதை பயன்படுத்தி இந்த வழக்கம் போல இந்த கார்பரேட் வந்து சில இந்த நாடு நல்லா இருக்கா, இந்த ஊரில் நல்லா இருக்காங்களா, கொளுத்தி போன பேய் கதையை 2 விட்டு கதவு ஆட்டையை போட்டு பூட்டை உடச்சிட்டு போன கதை மாதிரி
சில விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த விஷயங்களோட வெளிப்பாடாக தான் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அந்த பிக் பாஸோடைய அந்த சைக்காலஜி அவங்க எல்லாமே எல்லா டெஸ்ட்டு வச்சு தான் எடுப்பாங்க. உங்களை வந்து எடுத்தோன்னே ஒரு ஒரு அறிவுத்திறன் போட்டி மாதிரிலாம் நடத்திலாம் பிக் பாஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். அறிவு இருக்கும், பிக் பாஸ்க்கே போக மாட்டாங்க. அவ்வளோதான். அங்கே எப்படி எடுப்பானுங்க, என்ன பேசுவாங்க, அந்த சைக்காலஜி டாக்டர் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, உங்களோட எங்கே ட்ரிகர் பண்ணுவாங்க, உன்னை ட்ரிகர் பண்ணுறதுக்கு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சும்போது தான் நமக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நீ எப்படின்னா அதாவது வெறுநாயை கொண்டு போய் எல்லா வெறுநாயும் உள்ள போட்டு எந்த வெறுநாய் முதல்ல கடிக்கணும், என்னது வெறுநாய் கடிக்கலையா வெறி ஏற்றுவோங்கிற மாதிரி வெறி ஏற்றுவாங்க. அதுதான் அந்த ஷோவே. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கட் பண்ணி ஒரு ஹவர் தான் போடுவாங்க. 24 மணி நேரம் உள்ள நடக்கும்போது இப்போ நடந்துட்டு இருக்கும். நீங்கள் என்னை வந்து ஏதாவது ஒன்று வம்பில் திட்டுப்பீங்க. நான் ஒரு மனித கோவம் வந்தேன் டக்குன்னு ஒன்று திட்டிடுவேன். நான் திட்டதை மட்டும் எடிட் பண்ணி உள்ள போட்டு அவங்களுக்கு ஃபேவரா யாருக்கு என்னத்தை டெலிகாஸ்ட் பண்ணணும், எவ்வளவுதான் காமிக்கணுங்கிற ஒரு ஆங்கிள் 1 hour தான் போட்டுட்டு இருந்தேன். வெறும் டிவியில் வரதான் ஆஹா அங்கே பாரு என்ன பேச்சு பேசுற மாதிரி, ரொம்ப கேவலமானவன், இவன் கொடூரமானவன், அவன் ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. அதன் மூலம் யாரை நல்லவங்களா காட்டணும், யாரை கெட்டவங்களா காட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ கூட ஒரு ஜட்ஜ் இப்போ ஆரிலாம் இருக்காரு. ஆரிக்கெல்லாம் ஃபயர் விட்டதுக்கு ஆரி வந்து தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கணும். ஆரிக்கு விழுந்த ஓட்டு ஆர்மி வந்து இந்தியன் ஆர்மியை விட பெருசு அப்படிங்கிற அளவுக்கு ஆர்மிலாம் இருந்தாங்க. பக்கத்துல ஓவிய ஆர்மி இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் கொடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற ரேஞ்ச் பில்டப் பண்ணாங்க. இது எல்லாம் இந்த பாட்டு கண்டென்ட் வச்சு இந்த பிஆர் ஒர்க்ஸ் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பிஆர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அன்னையிலேருந்தே நடக்குது. இவ்வளவு ஏன் எந்தெந்த பண்றன்னு பேச்சு நமக்கு தெரிஞ்சவங்க விட்டுலாம். இப்போ இந்த இடத்துக்கு தான் வரேன். இப்போ இந்த செலிபிரிட்டி மோகம் இப்போ ஏன் ஆரிக்கு வந்தேன்னா, இப்போ இருக்க ஜட்ஜ் இப்போ உங்களுடைய முகத்திரை ஆரி மெல்ல எக்ஸ்போஸ் ஆகிறாருல்ல, என்ன பேச்சு பேசுறது பத்தியா அப்படிலாம். இப்போ ஆனா அன்னைக்கு டேல ஆரி ஜெம் அப்படி ஃபயர் விடுறது. இது என்னன்னா அங்க உள்ள நடக்கும் பொழுது ஒன் சைடை தான் நம்ம காமிச்சாங்க. இது 1 hour காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த 24 இல்ல நீங்க என்ன அப்படி எங்க ஸ்கிரிப்டர் நான் சொல்றீங்க 24 மணி நேரமும் பாருங்கடா அப்படின்னு நம்மளை பார்க்க வச்சாங்க. இது வந்து ஒரு அடிக்டட் தான். இங்கே தான் இதுக்கு அடுத்தபடியே ஒரு ட்ராப்பாக வைக்கிறாங்க. இந்த 24 மணி நேரம் பாருங்கன்னு சொல்லியாச்சு. வேலை வெட்டியே இல்லையா, நீ என்ன சண்டை போடுறது தான் நான் பார்க்கணுமா? இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க லைஃப் என்ன பண்ணுறாங்க 24 hours வாட்ச் பண்ணுறதும் அதை நமக்குள்ளே ஏற்றிக்கிறதும் அந்த கேரக்டராக மாறுறதுங்கிற விஷயங்களுக்குள்ளே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக 24 hours போடுறது, இந்த ப்ரோமோவை தூண்டுறது. இது கொஞ்சம் கிக்கா இல்லை அப்படின்னா சரி ஓகே, 2 பைத்தியத்தை இப்படி விடுவோம். 2 வகையாக வரதெல்லாம் பைத்தியமாக இருக்கும். 2 வெரைட்டி பைத்தியம். இப்போ வந்து இன்னும் இப்போலாம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நைட்டி போட்டு வரக்கூடாதா? ஏன் தப்பே கிடையாது, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன ஆடை வேணா அவங்க போடலாம். அவங்க போட்டு வரலாம், அதை கழட்டி போட்டு வரக்கூடாதுன்னுலாம் டைலாக் இருக்கு. அதேதான் இல்லை, அவங்க வந்து பழைய வீடியோலாம் பார்த்து நான் வரேன்ட்டேன். பரவாயில்ல, அது தப்பு கிடையாது, அவங்க விருப்பம். இப்போ என்ன, எனக்கு ஒரு பொறுமை இருக்கு. என்ன எபிசோட் அழுகுறாங்க, நான் என்ன கேட்குறேன்னா அவங்க பாவம் இதுலேயே ஒரு இடம் ஹிண்ட்டு கொடுத்துடலாம். அவங்க வைல்டு கார்டு கண்டஸ்டண்டாக வந்தாலும் வருவாங்க உறுதியா வைல்டு. சரி ஓகே, இவங்க நைட்டி போட்டு வந்தாங்க, அவங்களே நைட்டி சொன்னதே அவங்க தான். அததான் கேட்கல, இன்டர்வியூ தர சொல்றதும் அவங்க தான், வேற யாரும் கிடையாது. அப்படியே இன்னொருத்தவங்க நைட்டி போட்டு தெலுங்கு பிக் பாஸ்லயே வராங்க. எல்லாம் ப்ரோ ஒரே ப்ரொடக்ஷன் தான். நீங்க வந்து இங்க பாருங்க, கம்பெனி ஒண்ணுதான், லாங்குவேஜ் தான் வேற. இந்த முறை அதையும் என்ன பண்ணாங்கன்னா வேற டைம்ல ஆரம்பிக்கிறோம் ப்ரோ, அது நமக்கு கோஆர்டினேட் பண்ண முடியல, எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஆரம்பிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு ஒரே டேட்ல தான் தெரிஞ்சு. இந்த முறை வந்து எல்லா பிக் பாஸும் ஒரே டேட்ல தான் ஆரம்பிச்சு. இந்த காமன் மேன் வந்த பேர் சொன்னேன், இது ஒரு டுபாக் ஒரு மொத்தம் 1 லட்சம், சரி 1 லட்சம் பேர் கிட்ட தான் அப்ளை பண்ணாங்க. 1 லட்சம் பேர் வீடியோ உட்காந்து பார்த்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த காமன் மேன்லாம் வந்து சும்மா ஒரு ரேண்டமா இவங்க ஆல்ரெடி எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏன் இப்போ இந்த காமன் மேன் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசையை தூண்டணும். இப்போ பிக் பாஸ் போனால் ஃபேமஸ் ஆகிடலாம். பிக் பாஸ் போய் ஃபேமஸ் ஆகி எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் அந்த டிவி சார்ந்த அந்த டிவிலேருந்து வந்தவங்க, அந்த டிவிக்காக உழைச்சவங்க, அங்கே இருக்கவங்கள கொண்டு போய் ஸ்டாண்டர்ட் பண்ணுறது வேறு. அதை தவிர்த்து எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் நல்லா பாடிட்டு இருந்தார் முகேந்திராவ் வந்து மலேசியாவில் அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஒரு படம் பண்ணாப்புல அடுத்து என்ன ஆனார்? என்ன ஒன்றும் இல்லை, ஹர்ஷன் அந்த பையன் தர்ஷன் கமல்ஹாசன் என்ன ஆனார்? சரி லாஸ்ட்லியே என்ன ஆனாங்க? சரி இந்த ரித்திகான்னு ஒரு ஆர்ஜி அவங்க வின் பண்ணாங்க அவார்டு, அவங்க என்ன ஆனாங்க? சரி ஆரி அதுக்கப்புறம் எத்தனை படம் நடிச்சாரு? சரி பாலா, யாருமே எந்த ட்ரேஸுமே இருக்காது, அவங்களோட கேரியரே முடிஞ்சிடும். அது ஒரு பீடை பிடிச்ச விளையாட்டுங்கிற மாதிரி தான். பட் எண்ட் ஆஃப் த டே அதில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் நிறைய எல்லாமே இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் அக்ரிமெண்ட்ஸ் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் டீல்லாம் இருக்குது. மதுமிதாக்கெலாம் என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும், அவங்க எங்கே போனாங்க, என்ன நடந்துச்சு. இது வந்து அது ஒரு வகையான என்டையர் அது வேர்ல்டே வேற. சரி நம்ம இந்த காமன் மேனுக்கு வருவோம். இதை நம்ம பண்ணிட்டு போட்டோம், எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு மீடியா நடத்துகிறாங்க, ஒரு கார்பரேட், அந்த கார்பரேட் ரெவன்யூ மாடலில் ஒர்க் பண்ணுது, அஜெண்டா மாடல், அது என்ன வேணால் பண்ணிட்டு போதும், அது அவங்களுடைய தொழில்
விஷயம். இதை பார்க்கும் மக்களோட கண்ணோட்டம் மாறணும். ஏதோ ஒரு சாதாரண ஷோவா நினைச்சு அங்க இவங்க என்னன்னா இப்ப அவங்க வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. இப்ப ரொம்ப சிம்பிள், எல்லாமே நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்தந்த ப்ரொஃபஷன் அவங்கவுங்க பண்ணாதான் சரியா இருக்கும். டாக்டர் தான் சர்ஜரி பண்ணணும், நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சாலும் நான் பண்ணக்கூடாது, அவங்க தான் அந்த ப்ரொஃபஷன். ஸோ அது மாதிரி இப்போ ஆளுக்கு பண்ற அந்த மெத்தட் இருக்குல்ல, இப்போ அது வந்து அதிகமாயிருச்சு. இப்போ அந்த மெத்தடை தான் அவன் கொண்டு வந்துட்டான், சக்ஸஸ் ஆயிடுவான். ஒன்றும் இல்லை, இப்போ காமன் மேன் 1,00,000 பேர் அப்ளை பண்ணால, அதுதான் சக்ஸஸ். நீங்க 1 கோடி பேரை முட்டாளாக்க வேணாம், 1,00,000 பேரை முட்டாளாக்கணும். அந்த 1,00,000 முட்டாள் வாதாடி ஒரு 40,00,000 பேரை முட்டாளாக்கும். உட்காந்து போய் அதுக்கு வேற வேலையே இருக்காது. அதை போயிட்டு நீ அதுக்கிட்ட சண்டை போட்டுனா அது முட்டாளாவே மாறினே இருக்கும். இப்போ இந்த 1,00,000 பேர் அப்ளை பண்றதோட நோக்கம் என்னன்னா, அவங்க எப்படி ட்ரீட், கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா அதே இடத்துல போய் அந்த ஆடிஷன் போனவங்க அந்த என்னமோ அவங்கெல்லாம் வந்து கடவுள்கிட்ட இருந்து நேரடி பிள்ளைகள் மாதிரி கேள்வி கேட்குறது. சரி, முதல்ல இது காமன் மேன் ஷோனா எந்த பேசிஸில் செலக்ட் பண்ண போறீங்க? உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கணுமா, ஆட தெரியணுமா, பாட தெரியணுமா, இல்லை என்ன உனக்கு என்ன வகையில் கேட்டகரி ஸ்கில் பண்ணுறீங்க? மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து அறிவுத்திறன் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து செலக்டட். நீங்கள் வந்து அறிவாலாம் பேசக்கூடாது, சரிங்களா? அறிவுத்திறன் குறைவாக இருக்குது, உங்களுக்கு வந்து சிந்திக்கிற திறன் குறைவா இருக்கு, அட கூமுட்டையா இருக்குன்னா இவர் செலக்டட். கொஞ்சம் தெளிவா பேசுற, என்னடா இவன் பாலிடிக்ஸ் பேசுறான், அரசியல் பேசுறான், சினிமா பேசுறான், எல்லாமே தெரிஞ்சா இவனுக்கு அப்படின்னா அவனுக்கு வெளில போட்டுருவாங்க. பாவம், நீ உண்மையாலுமே அங்க ஒர்க் பண்ண சரி, எந்த நல்லா விவரம் தெரிஞ்சவங்களாம் வெளில வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பான், அந்த பாவம் பவுன்சர் வேலை பார்த்துட்டு இருப்பான். பசங்க ஒண்ணுமே தெரியாத வந்து ஸ்டார் மாதிரி அங்க உள்ள நிப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னடா என்ன பேக்ல சொல்லி அதை சோர் நேம் சொல்றதுக்குள்ள பைத்தியமாயிரும். அந்த மாதிரி நடக்கும். எனக்கு என்னன்னா இந்த காமன் மேனை ட்ரிகர் பண்ற விஷயம் தான். இந்த காமன் மேனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களா, ஒரு பொண்ணுல என்ன பண்ணுவீங்க? குரலி வித்த காட்டுது, நான் வித்த காட்டு, அந்த குரங்காட்ட ஆடுது. இன்னொருத்தன் என்ன பண்றான், டீசெண்டா போயிட்டு இப்ப சரி என்ன ஸ்கில், வாட் ஸ்கில்னா என்ன ஸ்கில்னா என்ன, முதல்ல என்ன எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். சரி, நாசா விஞ்ஞானிக்கு ஸ்கில் இல்லையா, இஸ்ரோ விஞ்ஞானிக்கு அறிவு இல்லையா? அப்ப என்ன நீ எதன் அடிப்படை திறமைங்கிறத எதை சொல்ற? அப்ப அதான் சொல்றேன், மென்டலா டிஸ்டர்ப் இருந்தா ரெண்டு திறமை தான். ஒண்ணு பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணு, இல்ல பைத்தியத்து கூட போய் பண்ணுங்கிற மாதிரி. ஒண்ணு நீ வந்து நல்ல ட்ரெஸ்ஸோட நின்னு, இல்ல ட்ரெஸ் இல்லாம நின்னு, இல்ல ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு நின்னு ஒரு கேட்டகரி. அப்ப நீங்க சொல்லிருங்க லூஸ் மாதிரி வரணும், ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வாங்க, இப்படிலாம் வந்தீங்கன்னா இங்கே செலக்டட் அப்படின்னு. எதுக்கு அவங்கள கூப்பிட்டு வச்சு? நான் அவனுக்கு பேச தெரியலையா, நீ இவர் வந்து அவங்க யாருன்னு பார்த்தா அவங்கள கழிவு ஊத்துறவங்களா சீசன் மாயாவெல்லாம் ஊத்தா இல்ல, அவங்க வந்து புரட்சியாளர் மாதிரி. அதான் எனக்கு என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு எப்பவுமே எனக்கு பர்சனலா சில நேரங்கள்ல நம்ம ஒரு கமர்ஷியல் ஒரு வீடியோ பண்றவங்க தாண்டி எனக்கு பர்சனல் இதே சொசைட்டில நல்லவங்களா இருக்கிறாங்க. நம்ம எடுத்துட்டு போய் சேர்த்தா கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் அவங்களே வந்து சேர்ந்தா கூட மக்கள் பார்க்க மாட்டாங்க. எனக்கு எப்போ இது நான் வந்து நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ண சொல்லுவேன். நிறைய பேர் இருக்காங்க நல்ல இது ஸ்கூல்லேயே நான் சொல்லணுன்ட்டே இப்போ கொடுத்துருந்தேன். நீ எல்லாத்தையும் ஒரு அன்னைக்கெலாம் ஒரு பேசுது, ரீல்ஸ் போட்ட பொண்ணு தான், சந்தோஷம். நானே ஒரு கிளம்ப போய் எதுக்குல என்னெல்லாம் கூப்பிட்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னே அப்படின்னா சொல்லிட்டு, அப்போ இப்போ ரீல்ஸ் போட்ட பொண்ணு சொல்லுது, நீங்கள் திறமை இருந்தால் தான் இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியும். என்னம்மா திறமைனா ரீல்ஸ் போடுறது திறமை. இது ஒரு தப்பான தாட்டு உள்ள விதைக்க இப்போ கம்பல்சரி அந்த பாப்புலாரிட்டி இல்லைன்னா நீ வாழ்றது தகுதி இல்லை. எவ்வளவு நீ என்ன பாப்புலாரிட்டி இருக்க? இப்ப இந்த காமன் மேனுக்கு போனவங்களோட நோக்கம் என்னன்னா, அங்க அசிங்கப்படுவோங்கிறது பிரச்சனை இல்ல, நான் போனேன்ல பாப்புலாரிட்டி ஆயிட்டல்ல அப்படிங்கறத இவங்கடான்னு சொல்லுவாங்கல்ல. அங்க போயிட்டு சரி இப்ப நமக்கு போயிட்டோம், நமக்கு எதுவும் தெரியாது, எப்படி பாப்புலாரிட்டி ஆறது? போகும்போதே ஒண்ணு பண்ணுவோம், காலு பேண்டை கிழிச்சிட்டு இப்படி கையை தொங்க போட்டே போவோம். என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, வினோத மனிதன் எவனா பண்ண ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு ஒருக்கா நைட்டில் வருது. ஒருத்தன் என்னன்னா முட்டி போட்டே வர, அந்த முட்டா பையனை எனக்கு சரி வேணா அந்த பையனை நான் என்ன சொல்றேன், என்ன என் கான்டாக்டில் இப்படி தான் நான் பிக் பாஸ் பாரு பிரதர், நான் திருப்பி சொல்கிறேன், ஏதாவது திறமையாக வளர்த்துக்கங்க, உங்ககிட்ட இன்வெல்ட்டாக இருக்கிறத தருங்க. பிக் பாஸ் மட்டுமே உங்களுக்கு ஒரு மேடை கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மட்டும் சிலர்லாம் என்ன எக்ஸலண்ட்டாக இருக்கு, நம்மளே பார்க்கணும், எப்படா நல்லா பாடுறாங்க, ஆடுறாங்க, சிலர்லாம் அவ்வளோ திறமையாக பேசுகிறாங்க, கவிதை சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்க திறமை, ரெக்க கோலம் போடுறாங்க, எனிதிங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல. ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்க தான் இங்க ஹீரோ, அதே மக்கள் தான் ஜட்ஜ் பண்ண போறாங்க. அதை தாண்டி ஏன் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைன்னா, அங்கதான் வந்து வைடர் விசிபிலிட்டி. வர்றோம் வெளில வந்தோம், அதுதான் எல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் நம்ம பிராட் படம் பண்ணிடுவோம், படம் பண்ணோம்னா அடுத்து ரஜினி சாரோட பண்றோம், அப்புறம் அவ்வளவு அது நேரா போறோம், அடுத்த நம்மளே ரஜினி ஆகிறோம். அந்த ரேஞ்சுக்கு தான் எல்லாமே பிரதீப். அதாவது இந்த முன்ன நான் சினிமால நிறைய அசிஸ்டன்ட் பேசும்போது சொல்லலாம், ஒரு பிரதீப் ரங்கநாதன், ஒரு லோகேஷ் கனகராஜ் பார்த்து 99 பேர் ஏமாறாதீங்க. சினிமா இஸ் பியூரஸ் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், லக்கும் இருக்கணும், இல்லைன்னா அது சக்ஸஸ் ஆகாதுங்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ படங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணாமல் போனவங்களும் எனக்கு தெரியும், கான்டாக்ட்லேயே இருக்கிறாங்க.
ஸோ இதை கிளம்பி தப்பு கிடையாது. நீங்கள் லைஃப்பையும் பார்க்கணும். லைஃப்பில் இது ஒரு பாட்டு, சக்ஸஸ்ங்கிறதே ஒரு பாட்டு தான். முதல்ல வாழணும், அதுக்கப்புறம் தான் நீ அடுத்தடுத்தலாம் யோசிக்கணும். இவங்க எல்லாத்தையும் தொலைச்சிற மாதிரி இந்த இப்போ என்னன்னா பாப்புலர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு? சாணியை தில்லு. அடுத்து அதான் நம்ம பார்த்தோமே, சப்பாத்தியில் ஒருத்தர் சாணியை தொட்டு தின்னுட்டு இருக்கோம். இது அடுத்த வெர்ஷனுக்கு அப்படியே போகும். இது நீங்கள் என்ன பாருங்க, ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறேன்னு, ஃப்ளைட் டோரை திறந்து கிழிக்கிறேன்னு, இந்த இதுலேருந்து குதிக்கிறேன், ஓடும் ரயில்லேருந்து குதிக்கிறேன், வித்தியாசம் அதான் பண்ணிட்டானுங்க. அதுவும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். கக்கூஸ்ல தலையை விடுறான், வந்துருச்சு இல்ல, எல்லாம் பண்ண முடியுமா பண்ணுவான்னு பண்ணாங்க, முடிஞ்சிச்சு இல்ல, தட்ஸ் இட், அவ்வளோதான். இவ்வளோதான் இவங்களோட எண்ணம். இப்போ இவங்க எல்லாம் பண்ணீங்கன்னா நாசமாகி பைத்தியமா சுத்துறீங்கல்ல, நீங்க சுத்தங்க நாங்கள் நிம்மதியாகிறோம், நாங்கெல்லாம் ஜாலியாகிறோம். ஸோ இவங்களெல்லாம் இந்த முட்டாள் கூட்டமா வச்சிருக்கணும். எனக்கு என்ன வருத்தம்னா, அவன் அவ்வளோ பேசுறான். அந்த அவங்க பேர் ஜட்ஜஸ் சொல்லுங்க, ஆமா பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு போடா. எனக்கு அதாவது இன்னும் அதான் சொல்லு, நீங்க சொல்லுங்க நடுவர் நடுவர் எனக்கு சிரிப்பாரு சொல்லியா அப்படின்னால என்ன சொல்லு, சரி சொல்லுங்க ப்ரோ, என்னன்னு கேளுங்க ப்ரோ, பார்த்து சொல்லி விடுங்க ப்ரோ. அவன்கிட்ட சொல்லுங்க, மார்க்ஸ் போடுங்க. ஆமா இவர் பெரிய சயின்டிஸ்ட், மார்க் போடுறாரு, இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா, அந்த கண்டுபிடிப்புக்கு ஓகே என்னது மினி சேட்டலைட்டா, இவ்வளவு பெரிய இந்த சின்ன சேட்டலைட் மேல போகுமாங்கிற மாதிரி அவங்க ஒண்ணு கேட்கறோம். வா வழக்கம் போல அந்த என்ன பண்ணாலும் இப்போ வா அந்த வாய வான்னு பழப்பாயில அந்த மாதிரிலாம் பண்ணி அநியாயமான. அதுல வந்து ஒரு மேஜிக் ஷோ, நான் உங்களுக்கு மேஜிக் பண்ணி காட்டுறேன். இது மேஜிக் ஷோவா இல்ல இந்த கலக்க போவது யாரு ஆடிஷன் ஷோவா, நகைச்சுவை ஷோவா, பேச்சு போட்டியா, இல்ல கட்டுரை போட்டியா, என்ன போட்டி? முதல்ல என்ன போட்டின்னு சொல்லுங்கடா. ஒருத்த தாண்டி காட்டுறான். இல்ல இது வந்து அத்லெட்ஸ் இன்டோர் கேமா அவுட்டோர் கேமா, மூளை வேணுமா வேணும், அவங்களுக்கே ஒன்றும் தெரில. அப்ப என்ன பண்ணுதுன்னா உங்களை குரங்காட்டம் ஆட்டுறாங்க. இதுதான் பிரச்சனை. எல்லாரையும் இப்ப காமன் மேன் வந்து குரங்காட்டம் ஆட்டுறாங்கல்ல. இப்ப இது என்ன ஆகும்னா, இது ஏன் நான் சொல்றேன், சரி இப்ப நானா என்ன பிரச்சனைன்ட்டு, இப்போ ஒரு தப்பான தாட் என்ன வந்துருச்சுன்னா, நீ இப்போ நானே இருக்கேன், இது அப்போ நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது தான், முதல்ல நம்ம ஃபேமஸ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நீ ஏதாவது தப்பு பண்ணி கூட ஃபேமஸ் ஆயிரு, நான் வைரல் ஆயிடுறீங்களா, மறுபடியும் வந்து மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படிலாம் கிடையாது, ஆக்சுவலி பேசிக்காக நான் வந்து அப்படின்னு இருக்க அறிவெல்லாம் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ ஊரே தப்பு செய்கிறோம் மனுஷன், திருந்துறவன் நல்ல மனுஷன் இல்லையா, அவரு எவ்வளவு தெரிந்து பாரு அறிவா. நான் தப்பு பண்ணதே என்ன அறிவா இருக்கும்போது என்ன மதிக்க மாட்டீங்க, எனக்கு திறமை இருக்குன்னா நீங்க என்ன வேல்யூ பண்ண மாட்டீங்க. அப்ப நான் தப்பான இடத்துக்கு போயிட்டு தப்பா பைத்தியம் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேல்யூ பண்றீங்க. அப்படிதான் நம்ம பார்த்தோமே கூமாப்பட்டி அவர்லாம் பாத்தீங்கன்னா என்ன நல்லா தெரியும், எவ்வளவு கேவலமான செயல்கள் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நானே சொல்றேன். எனக்கே ஒன்னும் இல்ல, பைத்தியம் எல்லா வேலையும் பண்ணிட்டேன், ரீல்ஸ் வீடியோ அந்த கமெண்ட் பேசுறது, அவர் எல்லாத்தையும் கேட்டேன். பார்த்தா திடீர்னு வராரு, டிஎன்பிசிலாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு. சரி டிஎன்பிசி சரி ஓகே. இப்ப என்னடா இங்க அறத்துப்பால் எத்தனை குரல், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் திருக்குறள் மொத்தம் எத்தனை, அந்த மாதிரி ஓகே ஜென்ரல் நாலேஜ்ல நீங்க எதை கேட்டாலும் தெரியுங்கிற மாதிரி இப்போ ஒண்ணு அறிவு திறமையா பேசுறது. இந்த வலதுசாரி சிந்தனை அப்படின்னு தன்னோட திறமையெல்லாம் இப்ப இவங்க ஏன் இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, அவனுக்கு தெரியல, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு இதே மாதிரி இப்போ எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாரும் நினைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். 15 ஐஃபோன் கேட்டு தற்கொலை பண்றானா, ஐஃபோனுக்காக கொலை பண்றானா, ஒரு பொருளுக்காக கொலை பண்றானா, பாப்புலாரிட்டிக்காக, வியூஸ் வெறிக்காக பைத்தியமாகி எல்லாம் மென்டல் ஆகி ஒரு கோலே இல்லாமல் ஒரு பர்பஸே இல்லாமல் ஏன் வாழனே தெரியாமல் போய் எல்லாம் சாக போகுதுங்க. அதை இந்த கார்பரேட் வந்து சரியாக ஜிங்ஸ் அடிப்பான். அந்த 15 பேர் அடிச்சுக்கிட்டது போய் அந்த 15 பேரில் நாம போகணும்னு நீ அடிச்சுக்கிட்டு இல்லை, முடிஞ்சு தான் அவனோட. இந்த 15 பேர் போய் அடிச்சுக்கிட்டான், ஓகே இந்த 15 பேருக்குள்ள நம்ம போகணும்டா அப்படின்னு ஒரு 100 பேர் அடிக்க விட்டு ஒரு பஸ்ஸுக்குள்ள போய் பிதிக்கி, இதுலலாம் எந்த ஆக்ட் வராது. எனக்கு இதுல தான் செம கடுப்பு. இப்போ வந்து போட்டு அமுக்குறாங்க, பிடிக்கிறாங்க, பெண்களை இழுக்கிறான், அமுக்குறான், போட்டு சேரை உடைக்கிறான், காலில், இதுலலாம் வந்து எந்த ஆக்ட் வராதா, வன்முறை வராதா, இதெல்லாம் எந்த கேட்டகரியில வருதுன்னே தெரியல. இப்போ இதுலலாம் எந்த சிங்கும் வராதா, இப்படி சிங் மாதிரி எந்த சிங்கும் வராதா எனக்கு புரியல. ஸோ அதுதான் அந்த கார்பரேட்டோட விஷயம். எனக்கு அதான் 15 பேர் அடிச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஷோல அந்த 15 பேர்ல நான் போகணும்னு நீங்க அடிச்சுக்கிறீங்கல்ல, நீ பெரிய மெண்டலா நான் பெரிய மெண்டலான்னு அடிச்சுக்கிறீங்கல்ல, இந்த வெர்ஷன் வளர்ந்து இது போய் நிற்கும். அதுதான் நமக்கு ஆபத்தா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இது வந்து சின்ன பசங்கள்ட்ட இருந்து அப்போ ஒரு நல்ல சிந்தனையை நோக்கி போக மாட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா போக மாட்டாங்க, எல்லாம் இந்த மோகத்துக்குள்ளே போய் அழிஞ்சிருவாங்கும் போது தான் நமக்கு கவலையா இருக்கு. வேறனா நம்ம ஜென்ரேஷன்ல ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வளரும் போது கூட நான் பெருசாக அதை பார்க்கல. இப்போ அதை பார்க்கும்போது கம்ப்ளீட்டா உழைக்காமல் உடனடியாக செட்டில் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், சம்பாதிக்கணும், உழைக்கவே மாட்டேன், உடனே பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு தான் அந்த பாப்புலாரிட்டி, நெகட்டிவ் பாப்புலாரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகிறாங்க. இதனால் எத்தனை குடும்பம் அழிய போகுதுன்னு தெரில. அதுதான் நம்ம என்ன சொல்ல முடியும், எல்லாம் இயற்கையின் படைப்புன்னு விட்டுற வேண்டியதான். தயவுசெய்து அவங்களுக்குமே நீ ட்ரீட் பண்ணுங்க, அவங்க லூசுங்க தான் அங்கே வரும்.
ஆனா அந்த லூசுங்களை விட நீங்க பெரிய லூசுங்கன்னு தெரியும். நீங்க என்னமோ பெரிய கடவுளோட அவதாரம் மாதிரி உட்காந்து அவங்கள நக்கலா ட்ரீட் பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவமா வருது, வேற எதுவுமே கிடையாது. தொடர்ந்து அடிப்போம், நான் கண்டிப்பா இந்த சீசன் முழுக்க அடிக்கிறோம். சரி, இறுதி கேள்வியா வடிவேல் வந்து ஒரு காமெடி வரும். ஒரு சின்ன பையன், ஏய் குண்டா சரியா வாடா, சண்டைக்கு வாடா, இவ்வளவு சின்ன பையன் உங்களை இப்படி கேட்கறான், நான் அப்படி கேட்காத மாதிரி டீ குடிச்சிட்டே இருக்கேன். அந்த மாதிரிதான் போன தடவை விஜய் சேதுபதியை போட்டு எல்லாருமே கிளின்னு கிழிச்சாங்க. சின்ன பசங்க, நீ இவ்வளவு படம் நடிக்கிற மக்கள் செல்வன்னு பேர் வாங்கியிருக்கீங்க, உங்களை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்களே. இப்ப வரதை பார்த்தா குருநாதா மாட்டு சாணியில அடி வாங்கிட்டோம், மனுஷ சாணியில அடி வாங்கிட்டோம் ஷோ மாதிரி இருக்கும் போல. விஜய் சேதுபதி எப்படிதான் இதை ஹேண்டில் பண்றாரு? எனக்கு வந்து அவர் மேல இது வருத்தம். எனக்கு வந்து கமல் சார் மேலே அந்த வருத்தம். சரி ஓகே, அது நம்ம என்ன வருத்தம் அவங்களுக்கு, நமக்கு நீ வருத்தப்பட்ட எனக்கு என்ன வருத்தப்பட. கமல் சார் இருக்கிற வரையும் அது வேற மாதிரி. அதாவது ஒரு நியூட்ரலா இருந்தாரு. இது வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கிறீங்க, ஓகே, எல்லா வகையிலும் கேடு கட்டதா இருக்கீங்க, ஓகே. முதல்ல விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து உண்மையிலே கஷ்டப்பட்டு வந்தவர். எனக்கு அதனாலதாங்க இந்த விமர்சனத்தையே வைக்கிறோம். கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் வந்து யாருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சொல்ற, யாருக்கு ஒரு வேணும். ஆனா அவர் சொல்றாரு, ரைட் ஓகே, அவரை மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போனாருன்னா அப்படி போய் அவர் சம்பாதிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவர் ஒரு படம் நடிச்சாருனாவே இதே தமிழ் மக்கள் அவரை கொண்டாட ரெடியா இருக்கும். அந்த இடத்துல இவர் போகும்போது அவரையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணும்போது, திருடனுக்கு வக்காலத்து திருடனான்னு கேட்டா திருடன் அடிக்கணும் தான் செய்யணுங்கிற மாதிரி, களவாணிக்கு போய் வக்காலத்து களவாணியான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ அவர் தப்பு செய்யல, தப்புக்கு துணை போறதே தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விஜய் சேதுபதியை லாஸ்ட் சீசன்ல யாரும் மதிக்கல, அதுவே கேவலம். அதெல்லாம் வந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்கோ, அந்த ஷோக்கு அவர் தான் அப்படிங்கும் போது நீ மரியாதை கொடுக்கணும், அதுதான் கரெக்ட். அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு என்ன பண்ண, அதுவே செட்டப் தான். ஐயோ அதுவே செட்டப் செல்லப்பாதான் அது சரி, அந்த அது பண்ணாங்க பாருங்க ஒரு ட்ராமாலாம், எல்லாம் செட்டப் தான், எல்லாமே செட்டப் தான். வேற எதுவும் நீங்க பெருசாலாம் ரியாக்ட்லாம் பண்ண வேணாம். அப்படியே ஒரு டாஸ்க்லாம் வருமா, வெளில வந்து பேசிட்டு போவாங்களாம், மியூச்சுவலாக சரியாயிருவாங்களாம். எல்லா வேலையும் பண்ணக்கூடியவங்க தான். அதான் ஒன்று அப்படியே வா அப்படிலாம் கிடையாதுலாம் நினைக்க தேவையில்லை, எல்லாம் அப்படிதான் இருக்கும். எனக்கு விஜய் சேதுபதி மேல நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் வருத்தம், ரொம்ப வருத்தம்பா. எனக்கு வருத்தம் பாக்குற மாதிரி இல்ல. யாரும் அடிக்கிறதுக்குலாம் நம்ம எப்படி விட முடியாது. கண்டவன்லாம் அடிக்கிறான், திட்டுறான், என்ன தலைவா உண்மையா திட்டுறாங்கன்னா அங்க சோள திட்டுறானுங்க, சோள திட்டுறதே அப்படியே போடுறானுங்க வேற. இவனுங்க ரொம்ப கஷ்டமா முன்னாடி நாள் ஷூட் வச்சிடறாங்க, ஆனாலும் அடுத்த நாள் ரொம்ப கரெக்டா வந்துருது. இல்லைங்க, அவர் அப்பதான் பேசி சண்டை எல்லாரும் மிரட்டிட்டு பிரேக்ன்ற போவார். பிரேக்ல விஜய் சேதுபதி சொல்ல நீ கேட்பியா என்ன? அப்ப விஜய் சேதுபதி ஒரு ஆளாடான்னு கேக்குறானுங்க. அப்ப என்ன பண்ணும், நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவரை ஷோ விட்டு டிஸ்குவாலிஃபை பண்றோம்னு சொல்லணுமா இல்லையா? அது நீ பண்ண மாட்டேன்னா அப்ப விஜய் சேதுபதி நீ வாங்கல கம்பளத்துக்கு வாங்கி 2 அடி அப்படிங்கிற இணக்கமா போறாருன்னு. அவர் பாவம், அது பணம் டக்குன்னு மொத்தமா தராங்கல்ல. நீங்க ஒரு படம் நடிச்சா 10 கோடி ரூபா சம்பளம், உங்களுக்கு ஒரு எபிசோடுக்கு 75 லட்சம் 1 கோடி ரூபா தருவாங்க, அவ்வளவுதான். அதனால நல்லா வரதுனால அவரு விட்டாரு. பட் இந்த முறை விஜய் சேதுபதி விலகிடுவார் நான் சத்தியமா. நம்ம லாஸ்ட் வாட்டி பேசணும், அடுத்த ஷோல அவர் வெளில போறாரு, டிஆர்பி இல்ல. ஆமா, இந்த முறையே இல்ல. அதனாலதான் காமெண்ட் மேல பைத்தியமா சுத்த விட்டுருக்கு. போன வாட்டியே ஃபெயிலியர் ஷோ, என்னடா ஃபெயிலியர் ஆகி என்ன பண்ணலாம், இப்ப இவங்களை வந்து உள்ள கூட்டு வந்தா இவங்களே அடிச்சு பையன்னு சொல்லிட்டு தான் அந்த 1 லட்சம் பேர் அப்ளை பண்ண விட்டு அந்த 1 லட்சம் குடும்பம் நம்ம புள்ள வருதா நாம வர மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. பட் அது கப்பல் ஏறி வந்து என்னால முடியல, இதுக்கப்புறம் என்ன கலாய்க்காதீங்கன்னு வந்து நிக்கிறாங்க. நான் திருப்பி சொல்றேன், வைல்டு கார்டு கண்டஸ்டண்டா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து வெளில வந்து போயிட்டுலாம் தராங்கல்ல, அவங்களாம் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் மெட்டீரியல். பிகாஸ் இப்போ வச்சிருப்பாங்க, அவங்க என்ட்ரி ஆகி சண்டை போடுவாங்க, நம்ம இப்பயே ரிவீல் பண்ணி வச்சிருவோம், அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருவோம். அப்போதான் பிளானுக்கு எடுத்து விட்டுருவோம். பேசுவோம், தொடர்ந்து 100 நாள்ல ஏதாவது சிக்கும் அடிப்போம், கண்டிப்பாக பேசுவோம். இந்த வீடியோட உள்நோக்கமே என்னன்னா, மாஃபியா செட்டப் இதுக்கு பின்னாடி உள்ளலாம் இருக்கு, இது உங்க வீட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, உங்க வீட்டுல பிரச்சனையை உருவாக்காதீங்க தான் இந்த வீடியோட நோக்கமே. அந்த லூஸை பார்த்து நீங்க லூஸ் ஆயிடாதீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் கண்டிப்பா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பேசுவோம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.